Hello friends, welcome to Tamil Mini Facts channel. இந்தியால ஒரு கிராமத்துல பூந்த ஒரு சிறுத்தையோட தலையில ஒரு பெரிய பாத்திரம் மாட்டிருது. ராத்திரி வேட்டையாட வந்த லெப்பர்ட் ஏதோ இருக்குன்னு சொல்லி பாத்திரத்துல தலை விட்டுருச்சு போல. அதோட தலை அந்த பாத்திரத்துல சிக்கிருச்சு. விடியற வரைக்கும் அப்படியே இருந்திருக்கு. இப்படியே விட்டா அந்த சிறுத்தை புலி செத்துரும். அதனால அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த சிறுத்தை புலியையும் காப்பாத்துறாங்க. அது ஊருக்குள்ளேயே இருந்ததால நல்ல வேலையா தப்பிச்சுது. தெரியாதனமா காட்டுக்குள்ள போயிருந்தா கண்டிப்பா இறந்து போயிருக்கும். கேரளால நடந்த சம்பவம் தான் இது. ஒரு மிகப்பெரிய குழியில ஒரு யானை விழுந்துருது. அப்ப அங்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் அந்த கிராம மக்களும் சேர்ந்து ஜேசிபி வச்சு அங்க ஒரு மேடை உருவாக்குறாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க உருவாக்குற அந்த மேடு மேல ஏறி அந்த யானை அந்த குழியில இருந்து வெளியே வந்துருது. இதுல ஹைலைட்டே தப்பிச்சு போன அந்த யானை திரும்பி பார்த்து அந்த மக்களுக்கு நன்றி சொன்னதுதான். அந்த காட்சியை நீங்களே பாருங்க. யானை செஞ்ச இந்த விஷயம் அங்கிருந்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துச்சு. தண்ணீருங்கிறது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜீவனுக்கும் எவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். கோடை காலத்துல வெயில் தாங்க முடியாத ஒரு அணில் அங்க போற வர டூரிஸ்ட் கிட்ட தாகத்தோட தண்ணி கேக்குது. அந்த டூரிஸ்ட் குடுக்கும்போது அது எவ்வளவு அழகா குடிக்குதுன்னு பாருங்க. பைப்பை திறந்தாலே நம்மளுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணீரோட இம்பார்ட்டன்ஸை இந்த வீடியோ உணர்த்துது. காட்டுத்தீயோட பாதிப்பு எந்த அளவுக்கு கொடூரமானதுங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயில மாட்டின ஒரு கோலா கரடி உடம்பு பூரா தீக்காயத்தோட போராடிட்டு இருக்கு. இதை பார்த்த ஒரு பெண்மணி தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த கோலா கரடியை போய் மீட்கிறாங்க. அதோட உயிரையும் காப்பாத்துறாங்க. அந்த பெண்மணி தன்னோட மேலாடைய கலட்டி அந்த கோலா கரடி மேல போத்தி அந்த தீயிலிருந்து அதை எடுத்துட்டு வராங்க. அந்த பெண்மணியோட செயல் கண்டிப்பா பாராட்டுக்குரியது. இந்த மனிதருக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான். கோடை காலத்துல தண்ணீர் கேட்டு வந்த இவ்வளவு பெரிய கிங்கோபராவை தண்ணி ஊத்தி அந்த மனிதர் குளிப்பாட்டியே வர்றாரு. அந்த பாம்பு நினைச்சிருந்தா அந்த மனுஷனை கடிச்சிருக்கலாம். ஆனா தனக்கு உதவிதான் செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா அந்த மனிதர் ஊத்துற தண்ணிய தன் மேல வாங்கிக்குது. இந்தோனேஷியால ஒரு நாய் தெரியாதனமா ஒரு தார் ஃபேக்டரியோட கழிவுல மாட்டிருது. தார்ல முழுவதுமா மூழ்கின அந்த நாயை ஜேசிபியோட உதவியோட அங்கிருந்தவங்க மீட்கிறாங்க. அந்த நாயோட உடம்பு ஃபுல்லா அந்த தார் ஒட்டி பிடிச்சிருக்கு. டாக்டர்ஸ் வந்து அந்த தாரை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. அந்த நாயையும் காப்பாத்துறாங்க. இந்த வீடியோ பாருங்க. ஃபாரின்ல ஒரு இடத்துல ஒரு மானோட மூஞ்சு முழுவதும் பனியால உறைஞ்சு உயிருக்காக போராடிட்டு இருக்குது. நல்ல வேலையா அங்க ஒரு மனிதர் போறாரு. போராடிட்டு இருக்கிற இந்த மானோட உயிரையும் காப்பாத்துறாரு. அந்த மான் உயிர் பழைச்சு சந்தோஷமா ஓடி போறத பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. ஹைவேல ஒரு ஓரமா ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒரு மானை இறுக்கி அதை விழுங்க பார்க்கும்போது அந்த வழியா போன ஒரு நபர் தன்னோட காரை நிறுத்தி அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த மானை காப்பாத்துறாரு. ஒரு சின்ன மரக்கலையை வச்சு அந்த பாம்பை அடிச்சு அங்கிருந்து விரட்டுறாரு. அந்த மானும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுது. மனுஷன் செய்யற சின்ன தவறு மற்ற விலங்குகளை எவ்வளவு பாதிக்கும்னு நீங்களே பாருங்க. யாரோ குளத்துல தூக்கி போட்ட ஒரு காலி டப்பா அங்கிருந்த ஒரு கரடியோட தலையில மாட்டிருது. பாவம் அந்த கரடி மூச்சுடாம அங்கேயும் இங்கேயும் நீந்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்த சில பேர் அந்த கரடியோட தலையில இருந்த அந்த பிளாஸ்டிக் டப்பாவை கலட்டி அந்த கரடியோட உயிரையும் காப்பாத்துறாங்க. இவங்க பார்த்தனால அந்த கரடியோட தலையில இருந்த டப்பாவை கழட்டி விட்டாங்க. இவங்க மட்டும் பார்க்கலைன்னா கண்டிப்பா அந்த கரடி செத்துருக்கும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன நரியோட தலை ஒரு காரோட வீல்ல மாட்டிருது. இத பார்த்த அங்கிருந்த ஒரு மனிதர் பக்கத்துல இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ரொம்பவுமே சிரமப்பட்டு அந்த நரியோட தலைய அந்த காரோட டயர்ல இருந்து எடுக்கிறாரு. அந்த மனிதர் மட்டும் உதவி செய்யலைன்னா அந்த நரி கண்டிப்பா இறந்திருக்கும். மனிதாபிமானங்கிறது மனிதர்களுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. சில விலங்குகள் கிட்டையும் நம்ம அதை காமிக்கணுங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. அப்படி மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் செய்த செயல் தான் இது. ரோட்டோரமா உயிருக்கு போராடிட்டு இருந்த குரங்குக்கு தன்னோட மூச்சை கொடுத்து காப்பாத்துறாரு. கண்டிப்பா இப்படி யாருமே செய்ய மாட்டோம். இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய சல்யூட். மழை காலத்துல மின்சாரம் தாக்கி மனுஷனே இறக்கும் போது அந்த மின்சாரம் மாட்டை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? நார்த் இந்தியால மழை பெஞ்சு தண்ணீர் தேங்கிய இடத்துல மின்சார பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாம ஒரு மாடு அங்க போய் மாட்டிக்குது. உயிருக்காக போராடிட்டு இருந்த அந்த மாடை அங்கிருந்த ஒரு நபர் தன்னோட உயிரையும் பணயம் வச்சு அந்த மாடோட உயிரை காப்பாத்துறாரு.
ஸ்லாத்ங்கிற ஒரு விலங்கை பத்தி நம்மள பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். உலகத்துல ஸ்லோவா நகரக்கூடிய விலங்குல இதுவும் ஒண்ணு. ரொம்பவும் பிஸியான ஒரு ஹைவேல ஒரு ஸ்லாத் அந்த சாலையை கடக்க முற்படுது. அது ரொம்பவுமே ஸ்லோவா தான் நகர்ந்துட்டு இருக்கு. அந்த ரோட்ல வர மத்த வாகனத்தால அதோட உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மனிதர் அந்த ஸ்லாத்தை சாலையிலிருந்து எடுத்து மரத்துல விடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்கு. தனக்கு உதவி செஞ்ச அந்த மனிதருக்கு அந்த விலங்கு திரும்பி நன்றி சொல்லுது. 5 அறிவுள்ள விலங்குக்கு இருக்கிற இந்த நன்றி உணர்வு நிறைய மனிதர்கள் கிட்ட இங்க கிடையாது. கடலை நம்ம எந்த அளவுக்கு அசுத்தப்படுத்தி இருக்கோம்னு இந்த வீடியோவை பார்த்தா நம்மளுக்கு அது புரியும். இங்க ஒரு டார்டலோட வாயில ஒரு பெரிய வலை மாட்டிருது. அந்த ஆமை அதனால ரொம்பவுமே சிரமப்பட்டு இருந்திருக்குது. இதை பார்த்த சில பேர் அந்த ஆமையை மீட்டு அதோட நாக்கை கட் பண்ணி தான் அந்த வலையவே எடுக்கிறாங்க. இந்த உலகம் நம்மளுக்கானது மட்டும் இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பா உணரணும். இல்லைன்னா நம்ம செய்யற தவறால மற்ற உயிரினங்கள் அதிகமா பாதிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.